ஹாய் ஃபேமிலிஸ், திஸ் இஸ் நிவி. ஒரு காரசாரமான காடை கிரேவி செய்யலாம் வாங்க. இதுக்கு நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு இலை சேர்த்து இதில் நான் மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கின பிறகு ஒரு பச்சை மிளகாயை கீற்றி சேர்த்துக்கிறேன். 15 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்குறதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினது பிறகு 2 தக்காளி நான் விழுது எடுத்து வச்சுருக்கேன் அரைச்சி, அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை விழுதை சேர்த்த பிறகு நல்லா இதை வதக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா இதோட நமக்கு பச்சை வாசனை போகணும். இது போன பிறகு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வரணும். இதில் நான் 5 காடை சேர்த்துருக்கேன். இது நல்லா அந்த தொக்கோடு சேர்ந்து வெந்த பிறகு தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி கண்டிஷன் வந்த பிறகு தேங்காய் பால் சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா கிரேவி ரெடி.